வெல்கம் டு டெக். நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க எக்ஸாஸ்ட் ஃபேன் சரியாக ஓடலை, இல்லை சுத்தமாக ஓடலை, அதை எப்படி சரி பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, உள்ளே இருக்க டஸ்ட்லாம் எடுத்துகிட்டு எப்படி க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி மாட்டிட்டு அதை ஓட வைக்கிறது அப்படின்றது தான் அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சமீர் பிராண்டோட எக்ஸாஸ்ட் ஃபேன் ரொம்ப சீப்பாக ஒரு 800 ரேஞ்சில் வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட போய் பாருங்கள். அதோட அமேசான் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், தேவைப்பட்டாங்க அதையும் போய் பாருங்கள். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ரொம்ப வருஷம் நல்லா சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாய்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் சுத்தாமல் நின்றுச்சு. சுற்றி விட்டோம்னா ஓடும். இப்போ டோட்டலாகவே வந்து சுற்றி விட்டாலும் அது ஓடுறது கிடையாது. அதனால் அதை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு உள்ளே இருக்க கெப்பாசிட்டர், அதாவது கண்டென்சர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு திருப்பி மாட்டலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதை கழட்ட ஆரம்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சுற்றி ஆணி வச்சு அரைஞ்சிருக்கேன், அதனால் அதை கழட்ட முடியாது. இந்த ஓரத்தில் இருக்க ஸ்க்ரூ நட்டு போல்ட்டெல்லாம் கழட்டினோம்னா தனியாக அதே வந்துடும். சுற்றி இருக்க நட்டு போல்ட்டெல்லாம் கழட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாட்சி எடுத்தோம்னா தனியாக துண்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு தான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டேன். அதோட பார்ட்ஸ் ஃபுல்லாமே அங்கேயே இருக்குது. மொத்தமாக கழட்டி நம்ம துடைக்கணும்னு அவசியம் இல்லை. இது மேலே ஏறிண்டு வேணும்னா துடைச்சிக்கலாம் நம்ம. நான் ஃபேன் சுற்றுறது தான் முக்கியம். ஸோ அதை என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபேனோட ரெக்கையை கழட்டுறதுக்கு சைடில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டினா தனியாக வந்துடும். இப்போ ஃபேனோட பின்பக்கம் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க நடுவில். அந்த ஸ்க்ரூவை கழட்டினோன்னா மேலே இருக்க அந்த டப்பா மட்டும் பாக்ஸை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் ரொம்ப வருஷம் ஓடும் போது உள்ள எண்ணெய் வேறு சேரும், அதோட உள்ள தேய்மான வேறு ஆகும். அதனால் வந்து அங்கங்கே உரசி அது நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கழட்டிட்டு நம்ம உள்ளே க்ரீஸ் போட்டு அப்ளை பண்ணும்போது அதோட நாய்ஸும் நல்லா குறையும், ஃப்ரீயாக சுற்றுறதுக்கும் அது கரெக்டாக இருக்கும். உள்ளே பார்த்தா 4 நட்டு போல்ட்டு ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த நட்டு போல்ட்டு 4யுமே கழட்டிட்டோன்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும். இப்போ கண்டென்சரை சுற்றி இருக்கிற டேப்பு எல்லாத்தையுமே கழட்டி தனித்தனி பார்ட்ஸ் ஆக்கிடலாம். இதை கழட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நீட்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா திருப்பி மாட்டும் போது கரெக்டாக மாட்டணும், இல்லைன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். மோட்டார் காயிலேருந்து 3 ஒயர் வெளியே வருது. ஒரு பிளாக்கு, ஒரு ப்ளூ, ஒரு ரெட்டு. மோட்டார் காயிலேருந்து வர ப்ளூ ஒயரை எடுத்துகிட்டு நம்ம கண்டென்சரில் ஒரு லைனில் இன் கொடுத்துட்டு அவுட் எடுக்கும் போது வர்ற பிளாக்கில் வந்து நம்ம வெளியே போகிற நெகட்டிவ்லேருந்து வர்ற அவுட் எடுத்து உள்ளே கொடுத்துடணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு மோட்டார் காயிலேருந்து ஒரு பிளாக் வரும். இந்த 3 ஒயருமே ஒன்றா சேர்த்து கொடுத்துடணும். மோட்டார் காயிலேருந்து வர்ற ரெட்டை டைரெக்டாக நம்ம வந்து லைனில் வர ரெட்டோட இணைச்சிடணும், அதாவது பாசிட்டிவோட. மோட்டார் காயிலில் பிரச்சனைனா அந்த காயில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே தான் கொடுக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு 400 500 ரேஞ்சுக்கு வரும். அதுக்கு புதுசாக நம்ம ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனே வாங்கிடலாம். இந்த மாதிரி கழட்டி இருக்கும் போது இல்லாமல் ஃபுல்லாக மாட்டியிருக்கும் போதே மோட்டார் காயிலில் பிரச்சனை இல்லை அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் டேரெக்ட் லைனில் கொடுத்துட்டு அது எர்த்தடிக்கலைன்னா அதில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு, ஒரு அதிர்வு, ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அப்புறம் இருந்துச்சுன்னா மோட்டார் காயில் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த வைப்ரேஷன் கிடச்சுன்னா கண்டென்சருமே மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் கண்டென்சரை செக் பண்ணுறதுக்கு நார்மலாக உள்ள மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி லைனில் கொடுத்துட்டு ஒரு நொடி மட்டும் ஆன் பண்ணிவிட்டு 2 வயரையும் இணைக்கும் போது ஒரு ஷார்ட் சர்க்யூட், ஒரு சட்டுன்னு ஒரு சத்தம் கேட்கும். இப்போ இருந்துச்சுன்னா கண்டென்சர் சரி அப்படின்ற மாதிரி நார்மலாக ஒரு மெத்தட் இருக்குது. அப்படி இல்லாமல் மல்டிமீட்டரில் செக் பண்ணுறதுனா ஹையஸ்ட் ரெசிஸ்டர் ஓம்ஸில் வச்சுட்டு கண்டென்சரோட 2 இன்னையும் அவுட்டையும் எடுத்துகிட்டு பிளாக்கில் ரெட்டு எதுலையா ஒன்றில் வச்சுட்டு பார்க்கும்போது ஹையஸ்ட் லெவல் வரும், ஒரு 700ன்னு வச்சுக்கோங்க. அதை திருப்பி வந்து நம்ம ரெட்டு பிளாக்கை வந்து அடுத்த எண்ட் மாற்றி வைக்கும் போதும் அதே ரீடிங் வந்துச்சுன்னா கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த கண்டென்சரை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாகவே இருக்குது. இப்போ தனித்தனியாக வந்த பாகத்தில் இதான் நடுவில் வந்து சுற்றுற பகுதி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. இதை நம்ம க்ரீஸ் தடவி வச்சிடலாம். க்ரீஸ் தடவி விட்டு நீட்டாக சுற்றுற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கழட்டி வச்சுருக்க பார்ட்ஸை ஃபுல்லாமே வந்து ப்ரெஷ்ஷு சோப்பு வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஒயர் சம்மந்தப்பட்டது, கண்டென்சரு, மோட்டரு அதை ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுட்டு இதை ஃபுல்லாகவே நம்ம ப்ரெஷ்ஷு சோப்பை வச்சு க்ளீன் பண்ணிடுவோம். இதிலெல்லாம் வாட்ரு ஒரு துளி கூட இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி காய வச்சு அதுக்கப்புறம் தான் மாட்டணும். இந்த மாதிரி எண்ணெய் பிஸ்கை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. காஸ்டிக் சோடா, வினிகர் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் மண்ணை தொட்டு க்ளீன் பண்ணுவாங்க. இது அந்தளவுக்குலாம் நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை. வெறும் ப்ரெஷ்ஷும் சோப்பு இருந்தாலுமே இதோட பிசுக்கெலாம் வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிரும். இப்படி செஞ்சால் தான் ஃபாஸ்ட்டாகவும் வேலை முடியும். 2வது தொடச்சிட்டு காய வச்சிட்டோம்னா போதும், மாட்டிடலாம். 5 வருஷமாக யூஸ் பண்ணிவிட்டு இதை இடையில க்ளீன் பண்ணதே கிடையாது. இப்போ சோப் ப்ரஷ் மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு இருக்கிறக்கே வந்து தண்ணியில் நல்லா காட்டிட்டு ப்ரஷ்ஷில் சோப்பை தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டால் போதும். உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் க்ளீன் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு வேறு ப்ரஷ் கிடைச்சாலும் அந்த ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணலாம். வேறு சோப்புக்கு பதிலாக சபீனா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். எதை வச்சு க்ளீன் பண்ணாலும் உங்களுக்கு க்ளீன் ஆயிரும்.
இப்போ நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு கழுவுனதுக்கப்புறம் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு காஸ்டிக் சோடா, வினிகர் தான் வீட்டில் இருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு கிடைச்ச பொருளை வச்சு க்ளீன் பண்ணாலே அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வேலையும் ரொம்ப கம்மியாக இருந்தது. மோட்டர் காயில் மாதிரியான சில பாகத்தை வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ட்ரை கிளாத்தை எடுத்து நல்லா தொடச்சி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா பார்ட்ஸையும் நல்லா தொடச்சிட்டு எல்லாத்துக்கும் இப்போ க்ரீஸ் தடவிடலாம். லோக்கல் ஹார்ட்வேர் ஸ்டோரில் சின்ன க்ரீஸ் டப் வாங்கினீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா ரேஞ்சில் வாங்கலாம். கழட்டும் போதே பார்த்து வச்சுக்கோங்க. திருப்பி கரெக்டாக மாட்ட வேண்டியிருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா சில ஃபோட்டோஸை கழட்டும் போதே எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம மாட்டும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபேன் ஓடும் போது உரசக்கூடிய எல்லா பகுதியிலுமே க்ரீஸ் தடவுறேன். மோட்ரு காயிலேருந்து வர ரெட் ஒயரோட வெளியே இருந்து பாசிட்டிவ் லைனில் வர ரெட்டோட இணைக்கிறோம். மோட்டர் காயிலேருந்து வர பிளாக்கு, கண்டென்சனில் வந்து ஏதாவது ஒரு அவுட்டில் வர பிளாக்கு, அதே மாதிரி வெளியே நெகட்டிவ்லேருந்து வர்ற ஒரு பிளாக், இந்த மூணையுமே இது பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு அதையும் டேப் போட்டுக்கிறோம். அடுத்து மிச்சம் இருக்கிற மோட்டர் காயிலேருந்து வர ப்ளூவையும் கண்டென்சரில் இருக்க பிளாக்கையும் இணைச்சிடுறோம். இப்போ கேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே ஒரு ஸ்க்ரூவை போட்டுட்டு ரெக்கையை மாட்டினா அந்த வேலை முடிஞ்சிச்சு. வீட்டில் இருக்க ஒயர்லேருந்து அந்த மேலே இருக்க பிளாஸ்டிக்கை மட்டும் பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி மொட்டையாக போன இல்லை வேஸ்ட்டான கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு சைடில் வச்சு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக அந்த பிளாஸ்டிக் மட்டும் வெட்டிட்டு வரும். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபேனை பவர் லைனில் கொடுத்து பார்க்கலாம். இப்போ பவர் லைனில் கொடுத்து பார்த்தாச்சு, அதுவாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. நாய்ஸு சுத்தமாகவே இல்லை. இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸாஸ்ட் இருந்த இடத்துல போயிட்டு வச்சுட்டு போல்ட் நட்டை போட்டு இறுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை வாங்கும்போது அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் அப்புறம் அதோட அமேசான் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். எந்த பிரச்சனையும் இல்லாமல் பழையபடி ஃபேன் வந்து ஓடாமிச்சிருச்சு. இந்த தடவை சுத்தமாக நாய்ஸும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதான் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.